வெல்கம் டு டாக்டர் மைத்திலிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவில் இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்ற வார்த்தையை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொன்னால் நிறைய பேருக்கு நம்மளுக்கு அது ஒரு நெகட்டிவ், எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னு. ஒரு 2-3 பதிவுகளுக்கு முன்னாடி சொன்னோம், பள்ளிக்கூடத்தை தட் இஸ் ஸ்கூல் போகிற பசங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குதுன்னு சொன்னால் டு பி இன் டைம் அப்படின்ற டைம் மேனேஜ்மெண்ட் இல்லாததுனால சிலவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வரும். சிலவங்களுக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே செய்ய வேண்டாம் அப்படின்னு ஒரு லெத்தார்ஜிக் மைண்ட் செட் இருக்கிறவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வரும். ஆனால் இது எல்லாத்துலேருந்தும் வெளியில் வரணும். முதல்ல ஸ்ட்ரெஸ் எல்லாம் இந்த வயசில் வரக்கூடாது. எந்த வயசுலையுமே ஸ்ட்ரெஸ் வரக்கூடாது. நம்மளுக்கு என்ன ரோல் டிஃபைனிங்னு ஒரு வார்த்தை இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக அதுக்கு உண்டான ரோல் என்ன? உங்களுக்கு கண் துஞ்சார், பசி நோக்கார், கருமமே கண்ணாயினார் அப்படின்னு வகுப்பறையில் ஆசிரியர் சொல்லிக் கொடுக்குற பாடங்களை படிக்கணும். அந்த பாடங்களுக்கு தொடர்புடைய செய்திகளை வீட்டுக்கு வந்து படிக்கணும். அதுக்கு உண்டான அசைன்மெண்ட் எழுதணும், ரெக்கார்டு ஒர்க் பண்ணணும். இன்னும் ஏதான மேப் ட்ராயிங் ஒர்க்கு, இன்னும் ஏதான கிராஃப்ட் ஒர்க்கு, அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற எல்லா விஷயத்தையும் தொடர்புடைய செய்திகளை படிச்சுக்கிட்டு இருந்தால் உங்களுடைய ரோலை நீங்கள் முடித்த பிறகு தான் என்ஜாய்மெண்ட் அப்படின்னு வச்சுருந்தா அந்த மாதிரி அந்த வார்த்தையை நம்ம அகராதியிலே அது இருக்காது. அப்போது ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம ஈஸியாக வெளிக்கொணர முடியும், அதுலேருந்து வெளியில் வந்துட முடியும். ப்ரொவைடட் நம்மளுக்கு கொடுத்த நிகழ்வுகள், நம்மளுக்கு கொடுத்த செய்திகள் என்னவோ அதை நம்ம கருத்தூன்றி பார்த்தாலே போகிறோம். இது வந்து ஒரு ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கு, அது பாயாக இருந்தாலும் கேர்ளாக இருந்தாலும். ஆனால் எல்லாத்தையும் அக்குமுலேட் பண்ணி ஒரு இடத்துல வச்சுட்டு யூ கோ ஆன் ஃபார் என்ன பிளேயிங், இல்லாட்டி போனால் யூ கோ ஆன் ஃபார் இந்த கேஜெட்டை வச்சு 24 மணி நேரமும் அது முன்னாடியே முடிச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ எல்லார் வீட்லேயும் ஆளுக்கு 2 கேஜெட்டு 3, 4, 5 கூட வச்சுருக்கிறோம். நம்பர் பெருசாக இருக்கலாம், பட் தட் இஸ் நாட் ஃபார் என்ஜாய்மெண்ட். அது உங்களோட என்ஜாய்மெண்ட். நீங்கள் வந்து யூ என்ஜாய் யுவர் செல்ஃப் இன் ஸ்டடியிங் அப்படின்னு சொன்னால், எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் பாடங்களை மட்டும் படிச்சிருந்தா அந்த மன உளைச்சல் அப்படின்ற அந்த வார்த்தையே இல்லை. அதுலேருந்து அது இல்லவே இல்லை, நம்ம டிக்ஷனரிலேயும் இருக்காது. இந்த வேலையெல்லாம் முடித்தா. ஆனால் இதெல்லாம் பண்ணி முடித்த பிறகு ஆஃப்டர் தட் வி ஹேவ் சம் ஒரு ஸ்பேர் டைம் இருக்குன்னா அதில் நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம். அது என்ன டாக்டர் நீங்கள் இப்படி சொல்கிறாங்க, அதெல்லாம் நான் பண்ணி முடிச்சுட்டு வரதுக்குள்ளே என்ன பண்ணுறது, வெளியில் நிறைய மழை வருது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விளையாடிட்டு போயிருக்கிறாங்க, நான் ஒண்டிமாய் விளையாட முடியுமா, தனியாக விளையாடுறதுக்கு என்ன, நான் என்ன கேனா அப்படின்னு பசங்கள்லாம் பாய்ஸ் எல்லாம் என்ன வந்து தே வில் புல்லி மீ அப்படின்றது எனக்கு புரியுது தான். ஆனால் அது பண்ணாத விட்டுட்டு நீ போய் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடிட்டு வந்தால் இத்தனை பாடமும் ஓவர்லோட் ஆயிருமே. ஹூ வில் கம் அண்ட் சப்போர்ட் யூ? நோபடி வில் டூ. 6ஆம் கிளாஸ் பாடமோ 8ஆம் கிளாஸ் பாடமோ ஒரு தகப்பனார் சப்போர்ட் தான் பண்ணுவார், அவர் படிப்பாரா? I don't think it is possible. அப்போ your work ought to be completed. It should be on your own. You will be supported. ஏதோ பண்ணிக்கணும்னா டைம் டேபிள் அடி தருவாங்க, அட்டை போர்டில் என்ன போட்டு தருவான், இல்லை வேறு தானே சப்போர்ட் தான் பண்ணுவாங்களே தவிர பாடம் நம்ம தானேப்பா படிக்கணும். விளையாடிட்டு வந்துட்டா எப்படி முடியும்? மோரோவர் விளையாடிட்டு வந்தால் யூ ஆர் கோயிங் ஃபார் எஸ்கேப்பிங் யுவர் செல்ஃப் ஃப்ரம் த ஸ்டடீஸ்ன்னு சொன்னால் அதுலேருந்து மைண்டு மறுபடியும் படிப்புக்கு வரத்துக்கு இட் வில் டேக் எக்ஸ்ட்ரா டைம். அந்த அடிப்படையில் நம்ம என்ன பார்க்கணும்னு கேட்டால், முதல்ல இந்த வயசுக்கு என்ன முக்கியத்துவமோ பி ப்ரியாரிட்டைஸ் அண்ட் வைஸ். முதல்ல படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க, நல்லபடியாக படித்து முடிங்க. படித்து முடித்த பிறகு ஒரு வாரத்துலேயும் தினமும் ஒரு 20 நிமிஷம் 15 நிமிஷம் அப்படி கிடைக்கும். இதை வந்து 2-3 நாளைக்கு சேர்த்து வச்சா 1 hour ஆகும். அந்த 1 hourல யூ பிளான் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கோ ஃபார் யுவர் என்ஜாய்மெண்ட். தட் இஸ் பாசிபிள். ஏன்னா ஒன்னே போல தான் வகுப்பில் இருக்கிற ஒரு 5 வயசில் இருக்கிற பசங்களும் 5ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்களும் அவனும் படிக்கத்தானே வேணும். So they will also be having their assignments and other necessaries. அதனால் என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுன்ற அந்த கான்செப்டை கொஞ்சம் ஒதுக்கினாலே ஸ்கூல் போகிற பசங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுன்ற வார்த்தையே இருக்காது. அவங்க வந்து எனக்கு ரொம்ப முடியல, சமாளிக்க முடியல அப்படின்லாம் ட்ராமா காட்டுறாங்க பாருங்கள், அந்த மாதிரி ஆக்ஷன்ஸ்லாம் இருக்காது. தொடர்பு உடைய செய்திகளை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.